ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பட்டாணி சாட் மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த மசாலா வாங்கி சாப்பிடாம வரமாட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியும் கூட. நார்மலாக வெறும் பட்டாணி சாட் மசாலா மட்டும் இல்லாமல் பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டு எப்படி சாட் மசாலா பண்ண போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை 2 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறணும். நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை பட்டாணி ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி முளை கட்டின பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு போட்டு 1 விசில் வச்சா போதும். பட்டாணி ரொம்ப வச்சோம் அப்படின்னா கூழாயிரும். 1 விசில் வச்சு எடுத்தால் போதும். பச்சை பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பிளெயின் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கிறணும். இதில் கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்தோம் அப்படின்னா ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓமம் சேர்க்க கிடையாது. வெறும் பிளெயின் மிக்சர் மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பம் புளிகிற அச்சு இருக்கும், அந்த அச்சில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மிக்சர் புளிஞ்சு விடும்போது நல்லா பொடிசாக வரும். தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம மிக்சர் எப்படி புளிஞ்சு விடுவோமோ அதே மாதிரி புளிஞ்சு விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஒன்ஸ் நம்ம சாட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம மிக்சர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 பீஸ் பன்னீர் மட்டும் எடுத்தால் போதும். பாதி சாட் மசாலா ப்ளைனாகவும் பாதி சாட் மசாலா பன்னீர் போட்டு செய்ய போகிறேன். பன்னீரை சின்ன சின்ன க்யூப் சைஸில் கட் பண்ணி பொடிசாக எடுத்துக்கிறணும். ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறணும். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டு வச்சுட்டு தோசைக்கல்ல ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பன்னீர் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் போட்டு டக்குன்னு எடுத்துடணும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். அது பயங்கரமாக புளிக்கும். அதனால் பார்த்துட்டு கவனமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அந்த மசாலாவோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியையும் அதோடு சேர்த்துக்கிறணும். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விடணும். நம்ம நல்லா மசிச்சு விட்டு தண்ணி ஊற்றி நம்ம மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். கரண்டியை வச்சு மசிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1-2 பட்டாணி அதில் முழுசாகவே கிடக்கும். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நேரம் ஆக ஆக அதை திக்காகிட்டே இருக்கும். மசாலா திக்காகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் பட்டாணிக்கு தனியாக உருளைக்கிழங்குக்கு தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக உப்பு போட்டு வேக வச்சதுனால எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே குக் ஆகிட்டுருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு சூப்பரான பிளைன் சாட் மசாலா ரெடி.
நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்துகிட்டு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ப்ளைன் மிக்சரு. அதை நல்லா கையில் வச்சு பொடிச்சிட்டு அதையும் நல்லா அப்படியே தூவி விட்டுட்டு, பொடி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் தூவி விட்டுட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் சும்மா லைட்டாக மேலாக தூவி விட்டுட்டு, நம்ம சாட் மசாலா ஏற்கனவே போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் ஒரு 1/4 பீஸ் லெமன் வந்து புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ளைன் சாட் மசாலா ரெடி. இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாட் மசாலாவை கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பன்னீர் சாட் மசாலாவும் ரெடி. ஒன்ஸ் பன்னீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர், ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சூப்பரான பன்னீர் சாட் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.